ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக 6 ஏவி ரிசீவர் எடுத்திருக்கிறோம். இந்த 6 ஏவி ரிசீவரும் யூரோப்பியன் வேரியண்ட்டாக கொண்டு வந்திருக்கிறோம். யூரோப்பிலேருந்து நம்ம டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 6 ஏவி ரிசீவரும் 7.2 சேனலை டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாடல் தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இதில் டெனானில் 4 ஏவி ரிசீவர்ஸும் ஆங்கியோவில் 2 ஏவி ரிசீவர்ஸும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரீசெண்டா நெறைய கஸ்டமர் கால் பண்ணி, ஒரு சில கேலிப்ரேஷன் கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. ஏன் சொல்லி ரீசன் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் என்ன அனலைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ரிசீவர்ஸ் பெட்டரா வாங்கியிருக்கிறாங்க. ஸ்பீக்கர்ஸ் லோ குவாலிட்டில வாங்கியிருக்கிறாங்க. ஸ்பீக்கர்ஸ் ஒரு சில பேர் பெட்டரா வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சில பேர் ரிசீவர்ஸ் லோ குவாலிட்டில வாங்கியிருக்கிறாங்க. இது 2மே நல்லா வாங்குனவங்க ரூமுக்கு ஏத்த மாரி சப்வூஃபர்ஸோ, ஸ்பீக்கர்ஸோ வாங்கல. இதெல்லாம் ஏன்னு கேட்கும்போது, நான் செல்லர்கிட்ட போம்போது இதான் எனக்கு குடுத்தாங்க. ஸோ நான் வந்து என்னோட பட்ஜெட் இதுன்னு சொல்லும்போது, செலர் இதான் குடுத்தாங்க. செலர் இத பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, நெறைய அனலைஸ் பண்ணுங்க. நெறைய செல்லர் கூட பேசுங்க. இதில பிரைசிங்க வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. எந்த செல்லர் டெக்னிக்கலா பேசுறாங்க, அவங்க சைட்லேருந்து என்ன மாரி டெக்னிக்கல் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வருது, உங்களுக்கு என்ன மாரி ப்ராடக்ட் வேணும், அந்த ப்ராடக்ட் அவங்க குடுக்குறாங்களா? இல்ல உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா, உங்களுக்கு தெரிய வச்சு அத குடுக்குறாங்களா? இதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்குங்க. ஒன்ஸ் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி நெறைய அனலைஸ் பண்ணலாம். தப்பே கிடையாது. பட் காச போட்டு நீங்க வாங்கிட்டீங்க அப்டின்னா, அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லன்னா, உங்களால எதுவுமே பண்ண முடியாது. காசு தான் வேஸ்ட் ஆகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நெறைய செல்லருங்க பார்த்துட்டீங்கன்னா, டெக்னிக்கல் சப்போர்ட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இதில யார்ட்ட நீங்க போறீங்களோ, அத பொறுத்து தான் நீங்க வாங்குற ப்ராடக்ட் நல்லா இருக்குமா, நல்லா இல்லையான்னு நீங்க சூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க டெமோ ரூம் போய் விசிட் பண்ணுங்க. அவங்க டெமோ ரூம்ல குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அவங்க சைடு டெக்னிக்கல் சப்போர்ட், கேலிப்ரேஷன், இன்ஸ்டாலேஷன், ஸோ இத தாண்டி ப்ராடக்ட்டோட சிங்க்ரனைசேஷன். ஒரு சில ஸ்பீக்கர்ஸ்க்கு ஒரு சில ஏவி ரிசீவர் மேட்ச் ஆகும். ஒரு சில ஏவி ரிசீவருக்கு ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் மேட்ச் ஆகாது. இந்த காம்பினேஷன்லாம் பார்த்து எடுங்க. உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ட பத்தி முழுமையா தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ராடக்ட்ட எடுங்க. அதே மாரி ப்ராடக்ட்ட வாங்குறீங்க அப்படின்னா, அக்சஸரீஸ்க்கு இம்பார்ட்டன்ட் குடுங்க. இன்ஸ்டாலேஷன் அண்ட் கேலிப்ரேஷன் இதுக்கும் இம்பார்ட்டன்ட் குடுங்க. இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் குவாலிட்டி இருக்கும். ப்ராடக்ட் வாங்குறீங்க, அக்சஸரீஸ் நெறைய பேர் சரியா வாங்குறது கிடையாது. ப்ராடக்ட் வாங்குறீங்க, அக்சஸரீஸும் வாங்குறீங்க, கேலிப்ரேஷன் சரியா பண்றது கிடையாது. ஸோ கேலிப்ரேஷனும் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் வாங்குறீங்க. ஆனா அக்சஸரீஸ் சரியா வாங்குறது கிடையாது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ப்ராடக்ட்ட வாங்கும்போது தெரிஞ்சு நல்ல ப்ராடக்ட்டா வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க குவாலிட்டி எதிர்பார்க்க முடியும். ஸோ வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆங்கியோ பிராண்ட்ல 2 ஏவி ரிசீவர்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த 2 ஏவி ரிசீவர்ஸோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, டிஎக்ஸ்என்ஆர் 676 அப்படிங்கிற ஒரு மாடலும், டிஎக்ஸ்என்ஆர் 686 அப்படிங்கிற ஒரு மாடலும் எடுத்திருக்கிறோம். 2 ஏவி ரிசீவர்ஸும் 7.2 சேனல் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ற மாரி தான் குடுத்திருப்பாங்க. இந்த 2 ஏவி ரிசீவர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 676ல டிஹெச்எஸ் சர்டிஃபைட் குடுத்திருக்க மாட்டாங்க. 686ல டிஹெச்எஸ் சர்டிஃபைட் குடுத்திருப்பாங்க. மத்தபடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா, டிட்டோ சேமா தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 2 ஏவி ரிசீவர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ஓம்ஸ்க்கு அண்டர் வாட் சப்போர்ட் பண்ற மாரி குடுத்திருப்பாங்க. சேனல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.2 சேனல்ல டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்எக்ஸ் இது 2மே சப்போர்ட் பண்ற மாரி குடுத்திருப்பாங்க. 7 ஸ்பீக்கர்ஸ், 2 சப்வூஃபர் யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இன்பில்ட்டா குடுத்திருப்பாங்க. ஸோ ஆடியோ ஃபார்மேட் அப்படின்னு பார்க்கும்போது, டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்எக்ஸ், டால்பி ட்ரூ ஹெச்டி, டால்பி டிஜிட்டல் பிளஸ், டால்பி டிஜிட்டல், டிடிஎஸ், ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ, மல்டி பிசிஎம், எல்பிசிஎம் இது எல்லாமே சப்போர்ட் பண்ற மாரி குடுத்திருப்பாங்க. வீடியோ ஃபார்மேட் அப்படின்னு பார்க்கும்போது, 4Kல பாஸ் த்ரூ பண்ற மாரி குடுத்திருப்பாங்க. 4Kல HDR, HDR10 இது எல்லாமே சப்போர்ட் பண்ற மாரி உங்களுக்கு இன்பில்ட்டாவே குடுத்திருப்பாங்க. பிளஸும் டால்பி விஷனும் சப்போர்ட் பண்ற மாரி உங்களுக்கு இதில குடுத்திருப்பாங்க. அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ளூடூத், வைஃபை, யூஎஸ்பி, ஸ்பாட்டிஃபை, ஏர்ப்ளே இது எல்லாமே இன்பில்ட்டா இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்திருப்பாங்க. எனக்கு ஒரு 7.2 சேனல்ல நல்ல பவரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த 2 ஏவி ரிசீவர் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேசிக்கா ஆங்கியோவ பொறுத்தவரைக்கும் அந்த பேஸ் ரெஸ்பான்ஸும் சரி, பவரும் பார்த்துட்டீங்கன்னா, நல்லா இருக்கிற மாரி தான் உங்களுக்கு இதில குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஏவி ரிசீவர்ஸ நீங்க டவர் ஸ்பீக்கர்ஸ், புக் ஷெல்ஃப், சேட்டிலைட் எது கூட வேணா நீங்க மேட்ச் பண்ண முடியும். இந்த 2 ஏவி ரிசீவர்ஸோட பிரைசிங் ரேஞ்ச் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஆங்கியோல 676 இதோட பிரைசிங் 35,000க்கும், ஆங்கியோல 686 ஓட பிரைசிங் பார்த்துட்டீங்கன்னா, 40,000க்கு நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம பார்க்க போறது டெனான் பிராண்ட்ல 2 ஏவி ரிசீவர்ஸ் எடுத்திருக்கிறோம். இந்த 2 ஏவி ரிசீவர்ஸோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, X2600H அப்படிங்கிற ஒரு மாடலும், X2700H அப்படிங்கிற மாடலும் எடுத்திருக்கிறோம். இந்த 2 ஏவி ரிசீவர்ஸும் ஸ்பெசிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா, சேமா தான் உங்களுக்கு இதில குடுத்திருப்பாங்க. டெனான பொறுத்தவரைக்கும் 1000 சீரிஸ், 2000 சீரிஸ் 2 விதமா உங்களுக்கு குடுத்திருக்காங்க. இதில இந்த 2000 சீரிஸ பொறுத்தவரைக்கும் பவர் பார்த்துட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும். 2000 சீரிஸ பொறுத்தவரைக்கும் 2200, 2300, 2500, 2600, 2700, 2800 இந்த மாரி வேரியன்ட் உங்களுக்கு இருக்கு.
இந்த 2000 சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஏவிரிஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, சூப்பரா இருக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நல்ல ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும். புக் ஷெல்ஃபும் கொஞ்சம் ஒரு பிரீமியமா போறீங்கன்னா, அதுவுமே உங்களுக்கு ஹேண்டில் பண்ற மாரி உங்களுக்கு இதுல குடுத்துருப்பாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஏவி ரிசீவர்ஸும் 8 ஓம்ஸ்ல 95 வாட் சப்போர்ட் பண்ற மாரி உள்ள உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. வீடியோ ஃபார்மட் அப்படின்னு பார்க்கும்போது 4Kல பாஸ் த்ரூ பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. 4Kல HDR, HDR10, டால்பி விஷன் இது எல்லாமே சப்போர்ட் பண்ற மாரி உங்களுக்கு இதுல குடுத்துருப்பாங்க. ஸோ சேனல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.2 சேனல் சப்போர்ட் பண்ணுவாங்க. 7 ஸ்பீக்கர்ஸ், 2 சப்வூஃபர் இத நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதில உங்களுக்கு ஆடியோ கோடாக் அப்படின்னு பார்க்கும்போது, டால்பி அட்மாஸ், DDS:X, டால்பி ட்ரூ HD, DDS HD மாஸ்டர் ஆடியோ, DDS, டால்பி டிஜிட்டல், டால்பி டிஜிட்டல் பிளஸ், மல்டி பிசிஎம், எல்பிசிஎம் இது எல்லாமே சப்போர்ட் பண்ற மாரி இன்பில்ட்டா குடுத்திருப்பாங்க. HDMI பொறுத்தவரைக்கும் ARC, ERC 2மே சப்போர்ட் பண்ற மாரி குடுத்திருப்பாங்க. ERC தேவையே இல்ல. இத நான் பல வீடியோல நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஏஆர்சி இருந்தாலே தாராளமா டால்பி அட்மாஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இஆர்சிய பொறுத்தவரைக்கும் டால்பி அட்மாஸ்ல ட்ரூ ஹெச்டி தானே தவிர, டால்பி அட்மாஸ் உங்களுக்கு ஏஆர்சிய சப்போர்ட் பண்ற மாரி குடுத்திருப்பாங்க. இதன பத்தின வீடியோ நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம். இதுல உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னா நீங்க கால் பண்ணுங்க. நான் கிளாரிஃபிகேஷன் பண்றேன். ஸோ அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ளூடூத், வைஃபை, ஏர்ப்ளே, ஸ்பாட்டிஃபை இது எல்லாமே இன்பில்ட்டா குடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு 7.2 சேனல்ல நல்ல ஒரு ஏவி ரிசீவர் வேணும்னு சூஸ் பண்ணீங்கன்னா, இத நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இதோட பிரைசிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, டெனான்ல X2600H ஓட பிரைசிங் 40,000க்கும், X2700H ஓட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 45,000க்கு நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. கடைசியா எடுத்து இருக்கிறதும் டெனான் பிராண்ட் தான். டெனான் பிராண்ட்ல இதோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, X1400H அப்படிங்கிற ஒரு மாடலும், X1500H அப்படிங்கிற ஒரு மாடலும் நம்ம எடுத்திருக்கிறோம். டோட்டலா 2 ஏவி ரிசீவர்ஸும் கிட்டத்தட்ட 7.2 சேனல்ல சேம் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 2மே கிட்டத்தட்ட டிட்டோ சேமா தான் உங்களுக்கு இதில குடுத்திருப்பாங்க. வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 8 ஓம்ஸுக்கு 80 வாட் சப்போர்ட் பண்ற மாரி குடுத்திருப்பாங்க. சேனல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.2 சேனல் சப்போர்ட் பண்ணும். 7 ஸ்பீக்கர்ஸ், 2 சப்வூஃபர் யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இன்பில்ட்டா குடுத்திருப்பாங்க. வீடியோ ஃபார்மட் அப்படின்னு பார்க்கும்போது 4Kல உங்களுக்கு பாஸ் த்ரூ பண்ற மாரி குடுத்திருப்பாங்க. 4Kல HDR, டால்பி விஷன் இது 2மே சப்போர்ட் பண்ற மாரி இன்பில்ட்டா குடுத்திருப்பாங்க. ஆடியோ ஃபார்மட் அப்படின்னு பார்க்கும்போது டால்பி அட்மாஸ், டால்பி ட்ரூ HD, டால்பி டிஜிட்டல், ஸோ டால்பி டிஜிட்டல் பிளஸ் இது எல்லாமே டால்பில சப்போர்ட் பண்ற மாரி குடுத்திருப்பாங்க. டிடிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது DDS:X, DDS HD மாஸ்டர் ஆடியோ, DDS இது எல்லாமே சப்போர்ட் பண்ற மாரி குடுத்திருப்பாங்க. ஸோ அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூடூத், வைஃபை, ஸ்பாட்டிஃபை, ஏர்ப்ளே இது எல்லாமே இன்பில்ட்டா இருக்கிற மாரி இதெல்லாம் உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ இது தவிர பார்த்துட்டீங்கன்னா, HDMIல ஏஆர்சி சப்போர்ட் பண்ற மாரியும் இன்பில்ட்டாவே எல்லாம் குடுத்திருப்பாங்க. இந்த 2 ஏவி ரிசீவர்ஸும் ஒரு என்ட்ரி லெவல்ல இருக்கக்கூடிய டெனான்ல ஒரு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏவி ரிசீவர் தான். இந்த ஏவி ரிசீவர்ஸ்க்கு டவர் ஸ்பீக்கர்ஸ் ஒரு என்ட்ரி லெவலா இருக்கக்கூடிய டவர் ஸ்பீக்கர்ஸ் மேட்ச் பண்ணுங்க. ஸோ அது தவிர புக் ஷெல்ஃப், சேட்டலைட் இது எல்லாமே சப்போர்ட் பண்ற மாரி உங்களுக்கு எல்லாம் குடுத்திருப்பாங்க. இதனுடைய பிரைசிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, X1400H இதோட பிரைசிங் பார்த்துட்டீங்கன்னா 29,000க்கும், X1500H ஓட பிரைசிங் பார்த்துட்டீங்கன்னா 32,000க்கு நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பார்த்த இந்த 6 ஏவி ரிசீவர்ஸும் நல்ல மின் கண்டிஷன்ல இருக்கு. ஒரிஜினல் ரிமோட், அக்சஸரீஸோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட்ட நீங்க நேர்ல வந்து டெமோ பார்த்து எடுக்கணும்னாலும் நீங்க டெமோ பார்த்து எடுக்கலாம். ஸோ அப்படி இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கொரியர் மூலியமா ப்ராடக்ட் நம்ம சென்ட் பண்ண முடியும். பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்ட், ஆன்லைன் பேமெண்ட்ட நாங்க ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க நேர்ல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேத்த மாரி நம்மள்ட்ட டெமோ ரூம் 2 அவைலபிளா இருக்கு. நம்மளுடைய டெமோ ரூம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சென்னை பல்லாவரத்தில இருக்கு. ஸோ நீங்க கூகுள் மேப்ல போயிட்டு ராக் ஆடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, நம்ம லொகேஷன்ஸ் வந்துரும். ஸோ அப்படி இல்ல, நீங்க எனக்கு கால் பேக் பண்ணீங்கன்னா, நம்ம லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது தவிர நீங்க வேற எதனா ப்ராடக்ட்ட பார்க்குறீங்கனாலும், நீங்க நேர்ல வந்து டெமோ பார்க்கலாம். ஸோ நம்ம சைடு ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர் எல்லா விதமான ஹோம் தியேட்டர் எக்யூப்மென்ட்டும் பிராண்ட் நியூ அண்ட் யூஸ்டு ஐட்டம் 2மே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்தவித என்குயரி தேவைப்பட்டாலும், நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்துறதா மட்டும் தான், நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ அத நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.